Hey friends, நீங்கள் புதுசாக கிச்சன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்களா? இல்லைனா ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் கிச்சனை ரெனோவேட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்களா? இந்த டைமில் உங்களுக்கு மோஸ்ட்லி வரக்கூடிய டவுட் என்னென்னா, வாட் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இல்லைனா என்ன கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் காம்பினேஷன் கிச்சனில் யூஸ் பண்ணலான்றது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் மோரோவர் இதை பற்றி அடிக்கடி என்னோடய கிளைண்ட்ஸ் என்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் சூஸ் பண்ணுறதுன்றது கிச்சனை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி கிச்சனோட ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்ட் கிச்சனோட யூசேஜை பொறுத்து நீங்கள் மெட்டீரியல் செலக்ட் பண்ணுறதுன்றது இட் இஸ் ஆல்வேஸ் சஜஸ்டட். நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் த காஸ்ட் ஆர் பட்ஜெட். அதை மட்டும் வச்சு நீங்கள் கிச்சனோட மெட்டீரியலை சூஸ் பண்ணுறது இட் இஸ் நாட் சஜஸ்டட். நான் பிரசாந்த், ஒரு இன்டீரியர் கன்சல்டன்ட். நம்ம இப்போ அசியூம் பண்ணிக்கலாம், நீங்கள் ஆல்ரெடி ஒரு நல்ல கிச்சன், ஒரு எக்ஸாட்டிக் கிச்சனை டிசைன் பண்ணி வச்சுருக்கீங்கன்ட்டு. இதே கிச்சனை சேம் டிசைனை நம்மளால் ஒரு 3 ஒரு மோர் டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட்ஸில் நம்மளால் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு லோ பட்ஜெட்லேருந்து, மீடியம் பட்ஜெட்லேருந்து ஒரு ஹை பட்ஜெட். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட்டில் நம்மளால் பண்ண முடியும். இது எப்படி பாசிபிள்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இட்ஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் த மெட்டீரியல் அண்ட் அதோட காம்பினேஷன்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். நம்ம என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குன்றதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்கேஸ் நீங்கள் எங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் அஸ், ஸோ தட் நாங்கள் இந்த மாதிரி இன்டீரியர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் போஸ்ட் பண்ணோடனே அது உங்களை ரீச் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சன் மெட்டீரியல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கிச்சன் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மேஜர் மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கிச்சன் பில்ட் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த 3 டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருந்தால் தான் ஒரு பெஸ்ட் கிச்சன், ஒரு நல்ல கிச்சனை பில்ட் பண்ண முடியும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் டைப் இஸ் கோர் மெட்டீரியல்ஸ், செகண்ட் டைப் இஸ் சர்ஃபேசிங் மெட்டீரியல் அண்ட் தேர்ட் டைப் இஸ் ஹார்ட்வேர்ஸ், நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணுற ஹார்ட்வேர்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம அடுத்தடுத்து பார்த்துடலாம். பட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சஜஷன். நீங்கள் மெட்டீரியல் வாங்கிறதுக்கு முன்னாடி எனி டைப் ஆஃப் மெட்டீரியல் லைக் கோர் மெட்டீரியலாக இருக்கட்டும், லைக் ப்ளைவுட்ஸ் இல்லை ஃபைபர் போர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை சர்ஃபேசிங் மெட்டீரியல்ஸ் லேமினேட்ஸ், அக்ரிலிக்ஸ், இந்த மாதிரி எதுவாக இருக்கட்டும், அண்ட் ஹார்ட்வேர்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நீங்கள் மெட்டீரியல்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது இல்லை சோர்ஸ் பண்ணும்போது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஆர் இந்த டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியலோட கம்பெனிஸ் எத்தனை வருஷங்களாக மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஒரு மினிமம் பீரியட் அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 இயர்ஸாவது மார்க்கெட்டில் இவங்க அவைலபிளாக இருக்காங்களா? பியூர்லி பேஸ்ட் ஆன் காஸ்ட் மட்டும் ரொம்ப கம்மியான விலைக்கு உங்களுக்கு மெட்டீரியல் கிடைக்குதுன்றதுனால மட்டும் அந்த மெட்டீரியலை நீங்கள் சூஸ் பண்ணாமல் இருக்குது இட் இஸ் சஜஸ்டட். ஸோ எனி டைப் ஆஃப் பிராண்ட்ஸாக இருக்கட்டும், நான் எந்த பர்டிகுலர் பிராண்ட்ஸையும் நான் சஜஸ்ட் பண்ணலை. ஸோ எனி டைப் ஆஃப் பிராண்டாக இருந்தாலும் அந்த பிராண்ட் எத்தனை நாளாக மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணுறது இட் இஸ் ஆல்வேஸ் சஜஸ்டட். ஃபஸ்ட்டு நம்ம கோர் மெட்டீரியல்ஸ்னால் என்னன்றதை பற்றி பார்த்துடலாம். கோர் மெட்டீரியல்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மோர் லைக் அ ஃபவுண்டேஷன் ஆஃப் எனி இன்டீரியர் கேபினெட்ஸ். லைக் கிச்சன் கேபினெட்ஸ்லையும் நம்ம ஒரு சர்ஃபேசிங் மெட்டீரியலுக்குள்ளே யூஸ் பண்ணுற மெட்டீரியல் தான் கோர் மெட்டீரியல். இட்ஸ் மோர் லைக் அ ஃபவுண்டேஷன். ஒரு ஃபவுண்டேஷன் தான் ஸ்ட்ராங்கான ப்ராடக்டை கொண்டு வரும். ஸோ பேசிக்கலி கோர் மெட்டீரியல் நல்லா இருந்தால் தான் அதோட லைஃப் அண்ட் அதோட டியூரபிலிட்டியும் நல்லா இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு கோர் மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாலிட் வுட். சாலிட் வுட் பொறுத்த வரைக்கும் அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டு இருந்த ஒரு கோர் மெட்டீரியல். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இது அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, மெயின்லி பிகாஸ் ஆஃப் அதோட காஸ்ட். ஸோ சாலிட் வுட்டில் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா லைக் டீக் வுட் இருக்குது, செடார் வுட் இருக்குது, இல்லைனா இந்தியன் ரோஸ் வுட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் சாலிட் வுட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் மோர் ஓவர் லைக் சாலிட் வுட்ஸ் ஆர் நான் டாக்ஸிக். அதிகமாக கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இது ஒரு நான் டாக்ஸிக் மெட்டீரியல். அண்ட் ஆல்சோ இது ஒரு ரெனவபிள் ரிசோர்ஸ்ன்றதுனால இதை அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டுட்டு இருந்தது. பட் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் அ காஸ்ட்லி அஃபேர். அண்ட் மோர் ஓவர் இதை நல்லபடியாக பண்ணி தரதுக்கான லேபர்ஸும் ப்ளஸ் இதுக்கு உங்களுக்கான டைமும் அதிகமாக இருந்துச்சுன்னா, காஸ்ட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெட்டீரியலை தாராளமாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கோர் மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் கேபினெட்ஸ். Metal cabinets mostly made of stainless steel or aluminum.
ரொம்பவே ஸ்ட்ராங் அண்ட் டியூரபிளான மெட்டீரியல். But only drawback is it is slightly costlier compared to other options which is available. So in case உங்ககிட்ட நல்ல பட்ஜெட் இருக்குது, கிச்சனுக்கு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் மெட்டல் கேபினெட் ஆப்ஷன்ஸ் கூட பார்க்கலாம். அண்ட் மோரோவர் நீங்கள் மெட்டல் கேபினெட்ஸை மெயின்லி நீங்கள் ஒரு பேஸ் யூனிட்டுக்கு கூட யூஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணலாம். ஸோ லைக் பேஸ் யூனிட் மெட்டல் கேபினெட் அண்ட் அதர் அப்பர் கேபினெட் ஒரு லாஃப்ட்லாம் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் கோர் மெட்டீரியல்ஸ் வச்சு கூட நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணலாம். ஸோ தட் உங்களோட காஸ்ட்டும் அட்ஜஸ்ட் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா லைக் ஃபைபர் போர்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபைபர் போர்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா பார்ட்டிக்கல் போர்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் தென் எம்டிஎஃப், ஹெச்டிஎஃப், HDHMR. ஸோ எம்டிஎஃப்னா மீடியம் டென்சிட்டி, ஹெச்டிஎஃப்னா ஹை டென்சிட்டி அண்ட் HDHMRனா ஹை டென்சிட்டி ஹை மாய்ஸ்சர் ரெசிஸ்டன்ட் போர்ட்ஸ்னு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் ஃபினிஷ். ஸோ இந்த ஸ்மூத் சர்ஃபேஸ் ஃபினிஷ் இருக்கிறதுனால இதை மோஸ்ட்லி நிறைய ஷட்டர்ஸ்க்கு, டோர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரிஃபர் பண்ணலாம். கம்பேர்ட் டு ப்ளைவுட்ஸ் வந்து இது வந்து சீப்பரான ஆப்ஷன். அண்ட் மோரோவர் நிறைய ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து ஃபைபர் போர்ட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, மெயின்லி பிகாஸ் ஆஃப் அதோட காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் அண்ட் தென் அதோட சர்ஃபேஸ் ஃபினிஷ் அதனால். அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் வைஸ் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியான லைஃப் தான் லைக் அதர் கோர் மெட்டீரியல் கம்பேர் பண்ணும்போது. ஸோ உங்களுக்கு டியூரபிலிட்டி வந்து ஒரு மேஜர் ஆப்ஷன் அப்படின்னா, நீங்கள் டியூரபிலிட்டியில் விட்டு கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா ஃபைபர் போர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது நீங்கள் கொஞ்சம் தவிர்க்கலாம். நெக்ஸ்ட்டு சர்ஃபேசிங் மெட்டீரியலில் இருக்க ஆப்ஷன் வந்து ப்ளைவுட்ஸ். ஒன் ஆஃப் த சீப்பர் ஆல்டர்னேட்டிவ் டு சாலிட் வுட்ஸ் பட் ஸ்லைட்லி காஸ்ட்லியர் தென் ஃபைபர் போர்ட்ஸ். ப்ளைவுட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. லைக் மாய்ஸ்சர் ரெசிஸ்டன்ட் போர்ட், பாய்லிங் வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் BWP ஆர் பாய்லிங் வாட்டர் ப்ரூஃப் போர்ட்ஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அகெயின் கிச்சனில் நீங்கள் பேஸ் கவுண்டர்ஸ்லாம் பண்ணும்போது இட் இஸ் சஜஸ்டட் தட் யூ யூஸ் பாய்லிங் வாட்டர் ப்ரூஃப் அண்ட் அட்லீஸ்ட் பாய்லிங் வாட்டர் ரெசிஸ்டன்ட் போர்ட்ஸ் அது யூஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணால் நல்லது. பிகாஸ் கிச்சன் பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து கொஞ்சம் அதிகமாக மாய்ஸ்சர் அண்ட் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் BWR ஆர் BWP யூஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்கள். Plywoods are mostly cost efficient. Plywood has a good life and it also carries good strength. Screw holding capacities-லாம் வந்து plywoodல பெட்டராக இருக்குது. So plywoods are one of the majorly used options in building the modular kitchens. நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்போசிட் போர்ட்ஸ்ன்னு அவைலபிளாக இருக்குது. இது வந்து WPC ஆர் வுட் பாலிமர் காம்போசிட்ஸ், இல்லைனா வந்து நீங்கள் அடிக்கடி அதை PVC பேனல்ஸ்ன்னு கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து மோஸ்ட்லி ஒரு ஹைப்ரிட் மெட்டீரியல். இதை வந்து பாலிமர் ஃபைபர் அண்ட் வுட் அண்ட் அடிட்டிவ்ஸை வந்து ஒரு சர்டன் ரேஷியோஸில் மிக்ஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இட்ஸ் அ கிரேட்டர் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ப்ளைவுட்ஸ் அண்ட் ஃபைபர் போர்ட்ஸ். ஏன்னா இதில் வந்து ஹையர் வாட்டர் ப்ரூஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெர்மைட் அண்ட் அதர் லைக் போரர் ப்ரூஃப் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இதில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது கம்பேர்ட் டு எனி அதர் ப்ளைவுட்ஸ் ஆர் ஃபைபர் போர்ட்ஸ். பட் இதில் ஒரு சின்ன ட்ராபேக் என்ன அப்படின்னா, இதில் வந்து டென்சிட்டி கம்மியாக இருக்கிறதுனால ஸ்க்ரூ ஹோல்டிங் கெப்பாசிட்டி கம்பேர்ட் டு ப்ளைவுட்ஸ் இதில் கம்மி. ஸோ நீங்கள் காம்போசிட் போர்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ஹை டென்சிட்டி காம்போசிட் போர்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணலாம். அண்ட் மோர் ஓவர் இதோட சர்ஃபேஸ் அகெயின் இட் இஸ் ஆஸ் குட் ஆஸ் ஈக்குவலன்ட் டு த ஃபைபர் போர்ட்ஸ் சர்ஃபேஸ் மாதிரி. ஸோ அகெயின் இதை வந்து வேரியஸ் டோர்ஸுக்கு ஒரு ப்ராப்பர் நல்ல ஸ்மூத் சர்ஃபேஸிங் ஃபினிஷ் கொடுக்க வேண்டிய இடத்துலலாம் நீங்கள் இந்த காம்போசிட் போர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். கிச்சன் மெட்டீரியல்ஸில் நெக்ஸ்ட்டு மேஜர் காம்பனண்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேசிங் மெட்டீரியல். சர்ஃபேசிங் மெட்டீரியல்ஸ் வந்து ஜென்ரலி இட் இஸ் யூஸ்ட் ஆன் டாப் ஆஃப் த கோர் மெட்டீரியல்ஸ், மோர் லைக் ஒரு ப்ரொடக்டிவ் லேயராகவும் அண்ட் தென் ஒரு டெக்கரேட்டிவ் லேயராகவும் இது வந்து யூஸ் பண்ணப்படுது. மோஸ்ட் ஆஃப் த ஃபினிஷஸ் ஆர் சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஆர் ஒரு கிச்சனோட அவுட்புட் வந்து இட்ஸ் டிஃபைன்ட் பை த சர்ஃபேசிங் மெட்டீரியல்ஸ். ஸோ சர்ஃபேசிங் மெட்டீரியல்ஸ் சூஸ் பண்ணும் போதும் அதிக கவனம் தேவை.
ஃபஸ்ட்டு சர்ஃபேசிங் மெட்டீரியல் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வுட் ஸ்டைனிங் ஆர் வார்னிஷிங்னு சொல்லலாம். ரொம்ப காமனாக நம்ம பழைய காலத்தில் யூஸ் பண்ண சர்ஃபேசிங் மெட்டீரியல் கான்செப்ட் இது தான். இது வந்து பார்த்திங்கன்னா டு ஆட் எக்ஸ்ட்ரா லேயர் ஆர் எக்ஸ்ட்ரா கலர் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் சாலிட் வுட்ஸ் மட்டும் இல்லை, லைக் ஈவன் யூ கேன் யூஸ் இட் ஆன் ப்ளைவுட்ஸ் அண்ட் லைக் ஃபைபர் போர்ட்ஸ் மேலே கூட நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியும். இது வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் மாதிரி க்ரியேட் ஆகிடும். சாலிட் வுட்டாக இருந்தாலும் சரி, லைக் எனி அதர் வுட் மேலே நீங்கள் அப்ளை பண்ணால் ஒரு ப்ரொடெக்டிவ் லேயராக ஆக்ட் பண்ணும். அண்ட் மோர் ஓவர் இட் ஆல்சோ சேவ்ஸ் த கோர் மெட்டீரியல் ஃப்ரம் டர்ட், சன்லைட்டு, இல்லைனா தண்ணி பட்டால் கூட அது வந்து வீணாகாமல் இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த வுட் ஸ்டைனிங் அண்ட் வார்னிஷிங்கை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு காமன்லி யூஸ்டு சர்ஃபேசிங் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங். ஸோ பெயிண்டிங்கில் வந்து இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் லைக் கிச்சன் கேபினெட்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 மேஜரான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று இஸ் லைக் PU பெயிண்டிங்ஸ் ஒரு டீகோ பெயிண்டிங். பெயிண்டிங்கை வந்து ஜென்ரலாக நீங்கள் இட்ஸ் பெட்டர் யூஸ்டு வித் ஃபைபர் போர்ட்ஸ் இல்லைனா வந்து காம்போசிட் போர்ட்ஸோடு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. பிகாஸ் வந்து அதோட சர்ஃபேஸ் லைக் ஈவன் நீங்கள் மெட்டல் பேனல்ஸ்க்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் பெயிண்டிங் நீங்கள் பண்ணும்போது கோர் மெட்டீரியலோட சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தால் அதோட அவுட்புட் இன்னும் பெட்டராகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராமினெண்ட் ஆப்ஷன் வந்து லேமினேட்ஸ். ரொம்ப ஃபெமிலியரான சாய்ஸ். நிறைய மாடுலர் கம்பெனிஸ் அண்ட் interior design or any companies who does modular kitchen use laminates most of the times. இது மெயின்லி பிகாஸ் ஏன்னா இது வந்து ஒரு லோ காஸ்ட் compared to other surfacing options, low maintainability and long lasting properties இருக்குது. Laminatesல again 2 types இருக்குது. One is paper based laminates, another one is PVC laminates. Laminates are generally available in various thickness, colors, designs and textures வந்து இதில் நிறைய இருக்குது. And then இது வந்து fairly ஒரு durable and scratch resistant material and also fairly resistant to wear and tear, moisture and heat. ஸோ இதனாலே இது அதிகமாக யூஸ் பண்ணப்படுது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிலிக் ஷீட்ஸ். அக்ரிலிக் ஷீட்ஸ் ஆர் எதுக்கு ப்ரிஃபர் பண்ணப்படுதுன்னா ரொம்ப ஒரு ஹை கிளாஸ் ஃபினிஷ் வேணும், லைக் கிளாஸி லேமினேட்ஸோட ஒரு பெட்டர் கிளாஸ் ஃபினிஷ் வேணும்னும் போது அக்ரிலிக் லேமினேட்ஸ் ஆர் அக்ரிலிக் ஷீட்ஸ் யூஸ் பண்ணப்படுது. மோஸ்ட்லி இது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் கன்சிடர்ட் ஆஸ் அன் சீப்பர் ஆல்டர்னேட்டிவ் டு லாக்கர்ட் கிளாஸ், பட் compared to laminates it is costlier. Acrylic sheets again like various thicknesses available இருக்கு, like 1mm, 1.3, 1.5, even 2mm கூட available இருக்கு. But acrylic sheets with ஒரு better thickness more than ஒரு 1.3, 1.5 யூஸ் பண்ணால் it is better. அது வந்து ஒரு நல்ல அவுட்புட் கொடுக்கறதுக்கு இன்னும் ஃபீஸிபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் சர்ஃபேசிங் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வெனீர் ஷீட்ஸ். வெனீர் ஷீட்ஸ் ஆர் நத்திங் பட் இட்ஸ் அன் ஒரு ஹார்ட்வுட்டோட லேயர் தான் வந்து வெனீர் ஷீட்ஸ். ஸோ வெனீர் ஷீட்ஸை வந்து இட்ஸ் அ கிரேட்டர் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் சாலிட் வுட்ஸ். சாலிட் வுட் வச்சு கிச்சன் பண்ண முடியாதவங்க, பட்ஜெட் இல்லாதவங்க வெனீர் ஷீட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணலாம். பிகாஸ் வெனீர் ஷீட்ஸை ஒன்ஸ் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா அதோட ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆஸ் ஈக்குவலன்ட் டு ஒரு சாலிட் வுட் யூஸ் பண்ணது அளவுக்கு ஒரு டிசைன் லுக் அண்ட் ஃபினிஷ் இருக்கும். அண்ட் மோர் ஓவர் வெனீர் ஷீட்ஸை வந்து யூ கேன் ஆல்சோ வார்னிஷ் இட். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து வெனீர் ஷீட்டை வந்து கூட யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு கிச்சனில் அதிகமாக யூஸ் பண்ணப்படுற மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் ஹார்ட்வேர்ஸ். லைக் ஃபஸ்ட்டு கிச்சன் ஹார்ட்வேர்ஸில் நம்ம பார்க்குறது என்னென்னா ஹிஞ்சஸ்னால் ஜென்ரலி நீங்கள் பார்த்துருப்பீங்க, லைக் கிச்சன் ஷட்டர்ஸ், ஒரு கேபினெட்டோட ஷட்டரை வந்து ஒரு கார் கேஸோட கனெக்ட் பண்ணுறது தான் வந்து ஹிஞ்சஸ். ஸோ காமன்லி யூஸ்டு ஹிஞ்சஸ் பார்த்திங்கன்னா முதல்லலாம் வந்து கட் ஹிஞ்சஸ் ஒரு இண்டியன் ஹிஞ்சஸ்ன்னு சொல்லி முதல்ல யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். கட் ஹிஞ்சஸ் ஆர் ஸ்டில் யூஸ்ட், பட் ஆனால் இப்போ வந்து யூரோப்பியன் ஹிஞ்சஸ் தான் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது. ஸோ யூரோப்பியன் ஹிஞ்சஸ் ஆர் லைக் மாடர்ன் டே ஹிஞ்சஸ். அகெயின் யூரோப்பியன் ஹிஞ்சஸில் லைக் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஓப்பனிங் ஆங்கிள்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் மோர் ஓவர் நீங்கள் யூரோப்பியன் ஹிஞ்சஸில் யூ கேன் ஆல்சோ கெட் லைக் நார்மல் க்ளோஸ் ஹிஞ்சஸ் ஆர் ஈவன் சாஃப்ட் க்ளோஸ் ஹிஞ்சஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்க ஹிஞ்சஸ்லாம் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும்.
நெக்ஸ்ட்டு ஹார்ட்வேர் சிஸ்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சேனல் சொல்லுவாங்க. ஸோ டெலஸ்கோபிக் சேனல்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் உங்களோட கிச்சனில் இருக்க ட்ராயர் சிஸ்டம்ஸ் டேண்டம் பேஸ்கெட்ஸ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து உங்களோட கிச்சன் கார் கேஸோட கனெக்ட் பண்ணுறது தான் டெலஸ்கோபிக் சேனல். இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட் டு ஹெவி லோட் பேரிங் சேனல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு உங்களோட தேவைக்கு ஏற்ப லைட் சிஸ்டம்ஸ் இருந்தால் போதுமா இல்லை ஹெவி சிஸ்டம்ஸ் இருந்தால் பெட்டராக இருக்குமான்ற மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் இதுலேயே வந்து அகெயின் லைக் நார்மல் க்ளோஸ், சாஃப்ட் ஓப்பன், சாஃப்ட் க்ளோஸ் சிஸ்டம்ஸு அண்ட் மோரோவர் இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா லைக் நிறையா மோட்டரைஸ்டு சர்வோ மோட்டர் பேஸ்டு டெலஸ்கோபிக் சேனல்ஸ்லாம் இருக்குது. சும்மா டச் பண்ணாலே ஓப்பன் க்ளோஸ் ஆகிற மாதிரியான சிஸ்டம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. பேஸ்ட் ஆன் யுவர் காஸ்டிங் அண்ட் பட்ஜெட் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் கூட சூஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். கிச்சனில் வர அதர் மேஜர் காம்பனண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் ஆக்சசரிஸ்ன்றதுக்கு நான் ஒரு செப்பரேட் வீடியோவே போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணலாம். கிச்சன் ஆக்சசரிஸ் பற்றி நான் மேஜராக ஏன் இங்கே டிஸ்கஸ் பண்ணல அப்படின்னா இட் இஸ் நாட் அ பேசிக் நெசசிட்டி இன் த கிச்சன். ஸோ வந்து கிச்சன் ஆக்சசரிஸ் உங்களோட தேவைக்கேற்ப அண்ட் உங்களோட காஸ்ட் அண்ட் பட்ஜெட்டிங் ஏற்ப நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணவும் கம்மி பண்ணவும் முடியும். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் செப்பரேட்டாக செக் பண்ணிவிட்டு வரலாம். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு கிச்சனோட காஸ்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போடுங்க. நான் மோஸ்ட்லி அதுக்கான வீடியோவும் நான் ப்ரிப்பேர் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறேன். இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்சோ ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் வெல். தேங்க்யூ ஸோ மச்.